ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே ஒரு செரி பண்ண போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற அதே செரி பழம் தாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம அதிக காசு கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கலாக்காய் எடுத்துக்கோங்க. கலாக்காய் இந்த மாதிரி ரெட் கலர் ஷேடு இருக்கிற மாதிரி கலாக்காய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. லைட்டாக ரெட் கலர் இருந்தாலும் ஓகே தான். கலர் இந்த மாதிரி நல்லா எனக்கு கொஞ்சம் டார்க்காகவே கிடச்சிருக்குது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலாக்காய் இது கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி வைக்கணும். இது ஏன் அப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் அந்த ஜீரோ அந்த சர்க்கரை பாகம் நல்லா உள்ளுக்கு இறங்கும். அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது கட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் இது கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு இதை நம்ம உப்பில் ஊற வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கைகளால் கலக்கிக்கோங்க. ஏன்னா இது கல்லுப்பு கரையாது. அதனால் கொஞ்சம் கரையிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா உப்பில் ஊறணுங்க. அரை மணி நேரம் கூட 1 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. இது நல்லா ஊறினா தான் அந்த துவர்ப்பு சுவை மாறும். உங்களுக்கு அந்த இனிப்பு சுவைக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக இப்போ பாவு காய்ச்சிடலாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாகு நல்ல பாகு பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு அந்த பதம் வரணும். இல்லை நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அந்த கரெக்டாக கிடைக்காது நமக்கு. அதனால் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது அந்தளவுக்கு நீங்கள் பாவு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தொட்டு பார்த்தா அப்படி பிசு பிசுன்னு ஒட்டணும். 2வது கம்பி, லைட்டாக கம்பி பதம். ரொம்ப காய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்கரையாக நின்றும். அதனால் ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா ஓகே தான். பாருங்கள், தொட்டோம்னா அப்படி பிசு பிசுன்னு ஒட்டணும். ஒரு கம்பி பதம், அவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கிறோம். ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இந்த செரியோட கலர் கரெக்டாக வரும். நமக்கு ரெட் கலரில் கிடைக்கும் இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணோம்னா. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த கலர் வராது, அவ்வளோதான். இது உப்பு அந்த தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சிட்டு நீங்கள் இந்த கலாக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த கலாக்காய் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இது போட்டு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்ப வெந்துருச்சுன்னா கொலன்னு போயிடும். இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது. 5 நிமிஷம் தாங்க இதுக்கு டைமு. போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஜீரா நமக்கு இதில் ஒட்டாது. தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இது கிண்டக்கூடாது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் தாங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை நல்லா ஜீரோலேருந்து எடுத்துட்டு இதை நல்லா ஊறிடுச்சுங்க. ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இந்த இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். இது காய வச்சா தான் நமக்கு கம்ப்ளீட்டான செரி கிடைக்கும். அப்புறம் இந்த செடி நாம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இதை நான் வெயிலில் கொண்டு போய் காய வைக்க போகிறேன். உங்களுக்கு இப்போவே நல்ல கலர் கிடைக்குதுங்க. வெயிலில் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட் கலரில் கிடைக்கும். இதை டே ஃபுல்லாக நீங்கள் வெயிலில் வச்சுருங்க. உங்களுக்கு அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கெட்டு போகாது. இந்த டேஸ்ட்டும் நம்ம பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டு நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.